இதில் என்ன விசேஷமான சொன்னால் உண்மையாக வந்து இந்த பில்டிங்கின் இன்டீரியர் செட்டப்ஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரு யாருமே வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து செட் பண்ணாத முறையில் வந்து வித்தியாசமான முறையில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இதில் ஆஃபீஸ் செட்டப் வருது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் செட்டப் வருது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து லிஃப்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வேண்டிய ஒரு கொமர்ஷியல் பர்பஸாக ஒரு வணிக வளாகம் இதில் வருது. அதாவது அதை நான் இப்போ என்னென்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த வணிக வளாகம் இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வருது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்டீரியர் டிசைனர்ஸ் எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒரு வீடு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கணும். இது வீடு செட்டப் வருது. இது ஒரு 3 bedroom ஹவுஸில் ஒரு வீடு. ரைட், சொந்தங்களுக்கு வணக்கம். டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட்டில் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே மாநகரத்துக்குள்ளே அமையப்பட்டு கொண்டிருக்கின்ற கரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் அமையப்பட்டு கொண்டிருக்கிற திரு சுதர்சன் அவர்களுடைய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கு முன்னால் நாங்கள் இதில் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து இந்த கட்டுமானம் வந்து போன பங்குனி மாதம் வந்து நாளத்தேரம் போடப்பட்டு மிக வேகமாக வந்து எங்கள் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருது. அது சம்மந்தமான காணொலி இன்றைக்கு இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எப்படி வேலை முடிஞ்சிருக்கு, என்னென்ன மாதிரிலாம் நாங்கள் செய்திருக்கிறோம், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்னலாம் வருதுன்ற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த கட்டுமானம் சம்மந்தமான காணொலி உள்ளுக்குள்ளே போயெல்லாம் வடிவம் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வாங்க பார்ப்போம். ரைட், இதில் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கின் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளாடிங் வேலை வரப்போதும். அந்த கிளாடிங் வேலையை செய்கிறதுக்கான, அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த பில்டிங்கில் 3D வந்து இதில் தர்றோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த 3Dக்கு ஏற்ற மாதிரி இந்த முன் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து செட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கட்டுமானங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த கிளாடிங் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட்டில் வந்து இந்த கட்டுகள் எல்லாம் கட்டுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பில்டிங் செட் பண்ணப்பட்டு வாங்க. இதில் முதலாவது ஃப்ளோர் பார்ப்போம். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வேண்டிய ஆஃபீஸ் செட்டப்ஸ் எல்லாம் வருது. அது இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் தொடங்கிட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வந்து இந்த சீலிங் வேலைகள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் இந்த கீழே நடந்து கொண்டிருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் செட்டப் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த இன்டீரியர் செட்டப் பண்ணுறது ஒரு வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டு இந்த பில்டிங்கின் உள்ள கட்டமைப்பு ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் எப்பவும் இருக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஆஃபீஸ் செட்டப் வருது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் செட்டப் வருது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து லிஃப்ட். இந்த லிஃப்ட் வந்து இறுதி ஃப்ளோர் வரைக்குமே போகுது. ரூஃப் டாப் வரைக்கும் இந்த ஃப்ளோர் போகுது. அதை சுற்றி இந்த எஸ்டிஆர்கேஸ் கொழும்பில் அப்பார்ட்மெண்ட் வர மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறோம். எஸ்டிஆர்கேஸ் வந்து வருது. அதில் வந்து ஒரு கிளாஸ் கல் வச்சுருக்கிறோம். இந்த வெளிச்சம் வந்து உள்ளுக வரதுக்காக கிளாஸ் கல் வச்சுருக்கோம். இதோடு சேர்த்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நார்மலி வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் செட்டப் வருது. இந்த டாய்லெட் பாத்ரூம் இதில் வந்து 2 டாய்லெட்டும் கொமோட் செட்டப்பும் மற்ற ஒரு பாத்தும் வருது. பெரிய ஏரியா உண்டு பாத் வருது. இதால் வந்து வெளிப்பக்கத்தால் இது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வெளியில் அவுட் பண்ணுறதுக்கு. அதேபோல் இந்த எஸ்டிஆர்கேஸுக்குள்ளே வர இடம் வந்து ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி, அதாவது இந்த ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய சாமான் ஜென்ரல்லாம் வச்செடுக்கக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி ஒன்று வருது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிற செட்டப். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அமைப்பு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரால் வந்து நாங்கள் இப்போ எஸ்டிஆர்கேஸால் மேலே போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே ஆஃபீஸ் செட்டப்பில் வடிவமைச்சிருக்கிறோம். கிளைண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு அமையா. இது வந்து மேலே எஸ்டிஆர்கேஸ் போகிறோம். அங்கே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போய் பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வேண்டிய ஒரு கொமர்ஷியல் பர்பஸாக ஒரு வணிக வளாகம் இதில் வருது. அதாவது அதை நான் இப்போ என்னென்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த வணிக வளாகம் இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வருது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து இந்த இன்டீரியர் செட்டப், இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தொடங்கிட்டோம். ஏன்னா பில்டிங் வந்து நாங்கள் பங்குனி மாதம் கையளிக்கணும். ஏப்ரல் வந்து ஓப்பனிங் செரிமனி நடக்கிறதால பரலாக வந்து இன்டீரியர் வேலையும் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கட்டுமான வேலைகள் மேலே ரூப் டாப் ஃப்ளோரில் நடந்து கொண்டிருந்தாலும் சேம் டைம் வந்து அந்த வேலையிலையும் ஸ்டார்ட் பண்ணிடும். இதுலேயும் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து சுற்றி மேலே போதும். அதை விட இந்த லிஃப்ட் ஏரியா வந்து இதில் வந்து வருது. இந்த ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் செட்டப் வந்து செய்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் செட்டப் வருது. இதில் வந்து ஒரு பல்கனி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் வந்து இது வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ரைட், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் ஒரு வணிக வளாகம் வந்து வரதால் அதுக்கேற்ற செட்டப் வந்து சேர்க்கும். இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து 2 டிவைட் பண்ணப்பட்டிருக்கு.
இதில் ஒரு பகுதி வந்து பிரித்து அடிக்கப்பட்டு இதில் இன்னொரு வணிக வளாகம் இன்னொரு அடுத்த இதுலேயும் ஒரு செட்டப் ஒன்று கொடுத்து இதுலேயும் வந்து டாய்லெட் பாத்ரூம் பின்பக்கம் எல்லாம் டாய்லெட் பாத்ரூம் செட்டப்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா விளங்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஹைட் வந்து வளமைக்கு மாறாக வந்து நாங்கள் உயர்த்தி எடுத்துருக்கோம். அதாவது வளமையாக ஃபைனோரிட்டி தான் இந்த ஃப்ளோர் ஹைட்டில் இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 12 அடி உயரம் எடுத்துருக்கோம். என்னென்றால் இந்த சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் வந்த பிறகு சுத்தமாக ஒரு 5 அடி உயரமாக இருக்கணும். அந்த உள்ளுக்கு 2 பாக்கைகளை நாங்கள் ஃப்ளோரை ஹைட் பண்ணி அடிக்க 2 விஷயம். ஒன்று வந்து இன்டீரியர் டிசைன் வந்து நல்ல பர்ஃபெக்டாக வடிவாக வரும். ரெண்டாவது வந்து வென்டிலேஷன் பர்பஸ் வந்து பில்டிங் வந்து நல்ல காற்றோட்டமாக நீட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு ஃப்ளோரையும் நாங்கள் வளமையாக அடிக்கிறத விட ஒவ்வொரு ஃபீட் உயர்த்தி தான் அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஏரியாவை சரியான முறையில் பிரித்து எடுத்து எங்களோட இன்டீரியர் டிசைனர்ஸ் எங்களோட ஆர்கிடெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒரு வீடு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கணும். இது வீடு செட்டப் வருது. இது ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸில் ஒரு வீடு. இந்த இடத்துல வந்து இதில் ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெட்ரூம் ஒன்று வருது. இதில் ஒரு பெட்ரூம் வருது. அதில் ஓப்பன் கிச்சன் உண்டு. மற்ற இதில் ஒரு பெட்ரூம் வருது. அப்போ 3 பெட்ரூம் ஹவுஸ், 3 பெட்ரூம் லிவிங் ஹால் டைனிங் ஏரியா சேர்த்து வருது. கிச்சன் ஒரு ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் செட். மற்ற வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பல்கனி மற்ற கொமன் அட்டாச் பாத்ரூம் உண்டு. 2 ரூமுக்கு அட்டாச் ஆகும். 1 கொமன் அட்டாச் பாத்ரூம், 3 பெட்ரூம், அதை விட கிச்சன் உண்டு. ஸோ இதில் பெரிய லிவிங் ஹால் டைனிங் ஏரியாலாம் சேர்த்து ஒரு வீடு ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ளோர்லாம் நீங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அந்த வேலையிலும் மேலே வந்து அந்த கட்டுமானம் தான் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது. மற்ற 3 ஃப்ளோருக்குரிய மேசன்ரி வேலை கட்டுமானங்கள் எல்லாம் உங்களோட ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து கடைசி ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கும் அதுக்குரிய லிஃப்ட் வந்து மேலே வந்து முடிகிற இடம். லிஃப்ட்டுக்குரிய ஸ்ட்ரக்சரல் ஒர்க் தான் இது. லிஃப்ட் வந்து மேலே வந்து முடிகிற இடம். மற்ற வாட்டர் டேங்க் இதில் மேலே போயில்லாமல் இருக்குது. இந்த ரூப் டாப்புக்கு மேலே வந்து சோலார் பேனல் போட்டுற வேலைகள், ஆரோ பிளான் போட்டுற வேலை, அந்த வேலைகளும் வந்து எங்களோட நிலத்தால் மேற்கொள்ளப்பட இருக்குது. ஸோ இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் விசேஷம் என்னென்றால் பங்குனி கடைசியில் நாளத்தினம் போட்டாங்களே ஏப்ரலாம் அந்த வேலை தொடங்கினது. ஏப்ரல் தொடங்கி இந்த சரியாக 8 மாத காலப்பகுதியில் இவ்வளோ கட்டுமானம் ஃபுல்லாக நிறைவுக்கு வந்திருக்கு. கீழே இப்போ எல்லா பக்கத்தாலையும் வந்து வேலையோட வந்து பரலாக கொண்டு வரோம். பரலல் ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் கூட போட்டு வேலையை முடிக்கிறதுக்காக சரியாக 1 இயர் ப்ராஜெக்ட் இருந்தால பெரிய ப்ரொபோசல். அதால் வந்து அதுக்குரிய வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்த காரணம் தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கள். இது வந்து 3 ஃப்ளோரில் வந்து வணிக வளாகங்களும் அடுத்த கடைசி ஃப்ளோர் வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸும் அப்புறம் இருக்குது. இந்த 3D எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இப்போ இதில் சேர்த்து காட்டுவோம். ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டுமானம் வந்து நிறைய பகுதியை அண்டி கொண்டிருக்குது. மிக வேகமாக வந்து வேலையில் முன்னெடுக்கப்படுறது. இதில் என்ன விசேஷமான சொன்னால் உண்மையாக வந்து இந்த பில்டிங்கின் இன்டீரியர் செட்டப்ஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரு யாருமே வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து செட் பண்ணாத முறையில் வந்து வித்தியாசமான முறையில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது நாங்கள் முடித்த அப்புறம் ஃபுல் காணொலி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து இந்த வீடு வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல், டைலிங், சீலிங், பெயிண்டிங், ப்ளம்பிங், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் எல்லா வேலையும் முடித்த பிறகு அந்த வீட்டின் இன்டீரியர் செட்டப்ஸ் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் யோசித்து வித்தியாசமாக செய்திருக்கிறோம். வீடு ஃபர்னிஷ் பண்ணி ஸ்கர்ட்டின்லாம் அடித்து எல்லாமே முடித்த பிறகு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு தருவோம். இந்த வீட்டின் செட்டப் வந்து வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலேயே வித்தியாசமாக வட்டிவாசி யோசித்து டிசைன் பண்ண வீடு உண்டு. இந்த ரூப் டாப்பில் அடிக்கிற வீடு, அதாவது கடைசி ஃபுல் உள்ள வரது வீடு. அதே போல் ஒட்டுமொத்த பில்டிங்கின் இன்டீரியர் செட்டப்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இனிமேல் வந்து இந்த பில்டிங்கின் காணொலி வந்து நாங்கள் எப்போ தருவோம்னு சொன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வித்தின் 2 மந்த்துக்குள்ளே ஃபுல் காணொலியும் போடுவோம். அதை நீங்கள் பார்க்குறது ரெடியாக இருங்க. நாங்கள் அந்த பில்டிங்கிൻ്റെ ஃபுல் வியூவும் வந்து ஃபுல் காணொலியாக வந்து எங்களோட கரிஞருங்கன்ற எங்களோட வலையொலித்தளத்தில் ஃபுல்லாக வரும். பாருங்கள் இந்த இன்டீரியர் செட்டப்ஸ் எல்லாம் எப்படி செய்திருக்கிறோம், என்ன மாதிரி யோசிச்சிருக்கிறோம்ன்றது அப்போ விளங்கும். இந்த பில்டிங்கின் மகத்துவம் யாழ்ப்பாணத்தில் ஒரு புதுமையாகவும் விசேஷமாகவும் இருக்குமென்னு நினைக்கிறோம். காணொலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் கட்டாயம் 2 மாதத்தில் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக போடுவோம். இதோடு இந்த காணொலியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.